இன்றைய ஆத்மீக தேன். 1 நாளாகவும் 28:20 பகுதியை உங்களுக்காக நான் வாசிக்கட்டும். நீ பலன் கொண்டு தைரியமாயிருந்து இதை நடப்பி, நீ பயப்படாமலும் கலங்காமலும் இரு. தேவனாகிய கர்த்தர் என்னுடைய தேவன் உன்னோடு இருப்பார். சகல கிரியைகளையும் நீ முடித்து தீரும் மட்டும் அவர் உன்னை விட்டு விலகவும் மாட்டார், உன்னை கைவிடவும் மாட்டார். ஆம் பிரியமானவர்களே, அன்று தேவ ஆலயத்தை கட்டும் விஷயத்தில் சாலமோனை பார்த்து தாவீது தைரியம் சொன்னது போல, இன்றும் உன் குடும்பத்தை குறித்து, உன் தொழிலை குறித்து, புதிதாய் நீ எடுத்திருக்கிற தீர்மானங்களை குறித்து உன்னை தைரியப்படுத்தும்படி தாவீதின் குமாரனாகிய இயேசு கிறிஸ்து அவருடைய வார்த்தை ஜீவனுள்ளதா இருக்கிறபடியால் அவர் சொல்லுகிறது என்னவென்றால், நீ சூழ்நிலைகளை கண்டு தற்போது காணப்படுகிறதான இந்த தடைகளை கண்டு பயப்படவும் கலங்கவும் வேண்டாம், தைரியமாயிரு. இதோ எல்லாவற்றையும் நடப்பிக்கிறதான கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். அவர் உனக்காய் காரியங்களை நடத்தி தீரும் மட்டும் உன்னை விட்டு விலக மாட்டார், கைவிட மாட்டார். கர்த்தர் மேல் நம்பிக்கையாயிரு. தேவன் தாமே உன் காரியங்களை சித்திக்கு கொண்டு வருவார். நான் உங்களுக்காய் ஜெபிக்கட்டும். எங்களை அதிகமாய் நேசிக்கும் அன்புள்ள பிதாவே, சகலவற்றையும் செய்ய ஆற்றல் படைத்ததான தேவனாகிய உம்மேல் பூரண நம்பிக்கை வைத்து முன் செல்லுகிற உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில, படிப்பிலோ தங்களுடைய எதிர்கால வாழ்க்கையை குறித்தோ எந்த காரியங்களில் அவர்கள் கை போட்டாலும் காரியங்களை கைகூடி வரும்படி அனுகிரகத்தையும் அனுகூலங்களையும் செய்யும். உம்முடைய பிள்ளைகளுக்கு வேண்டிய ஏற்றநல் அடையாளத்தோடு தங்கள் காரியங்களை ஜெயமாய் முடித்து தாரும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.